ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஒய் கிச்சன். நீ முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு செய்யலாம் வாங்க. என் ஒய்ஃப் தான் செய்துட்ருக்குறாங்க. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு எனக்கு சென்னையில் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைச்சிது. இது முடவாட்டுக்கால் கிழங்கு பல விதமான மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு கிழங்கு. முக்கியமாக மூட்டு வலி, முதுகு வலி, மலச்சிக்கல், சிறுநீரக கோளாறு, புற்றுநோய்க்கு கூட குணமாக்குதுன்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்துறேன். இதை நம்ம மேல் தோலை நல்லா சீவிட்டு ஒரு சீவலில் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி ஒரு 2-3 துண்டு, பூண்டு ஒரு 6 துண்டு, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், முழு தனியா 1 டீஸ்பூன் சேர்த்து, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் சேர்த்துட்டு, கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டுட்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு நம்ம சீவி வச்சிருக்கிற முடவாட்டுக்கால் கிழங்கை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துடுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கும் போதே அதனுடைய ஸ்மெல் சூப்பராக இருக்கு. இப்போ நல்லா இதை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வடிக்கிட்டதுங்க. மேலே கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஒரு 20 நாளைக்கு சாப்பிட்டோம்னா எல்லா விதமான நோயை போக்கக்கூடிய ஒரு குணம் கொண்ட முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு ரெடி.